சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் புதிதாக செய்ய பயமாகவும் மிக மிக கவலையாகவும் இருந்தால் தயவு செய்து சொல்கிறேன், சற்று பொறுமையாக இரு. பயத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் செய்தால் அது நல்லதில் போய் முடியாது. ஏனென்றால் அது நல்லதாகவே இருக்கும். ஆனால் உன்னுடைய பயமானது அதை தவறான விஷயமாக செய்ய வைத்துவிடும். புரிகிறதா? எது ஒரு விஷயம் நாம் செய்ய போகின்றோமோ அந்த விஷயத்தில் முதலில் நிதானம் தேவை. நிதானம் இருந்தால் மட்டும்தான் நம்மால் அனைத்து விஷயங்களையும் செய்யவே முடியும். நிதானம் இல்லாத பட்சத்தில் நாம் எது செய்தாலும் அது தவறாகத்தான் இருக்கும். நீ எப்பொழுதுமே ஒரு செயலை செய்யும் பொழுது நன்றாக யோசித்துப் பார். நீ அமைதியாக செய்யும் விஷயம் எனது மிக மிக நல்ல முறையில் இருக்கும். அதுவே கோபத்துடன் செய்யும் விஷயங்கள் ஏதாவது உனக்கு நன்றாக இருந்திருக்கிறதா? இருக்காது. காரணங்கள் நீதான் பயப்படுகிறாயே. பயப்பட்டால் எதுவுமே செய்ய முடியாது. ஒருவன் ஓடுகிறான் என்றால் அவன் பதட்டத்துடன் ஓட்டப்பந்தயத்தில் ஓடினான். அவனால் ஜெயிக்க முடியாது. அவன் அந்த இலக்கை அவன் பார்த்து அவன் அதை மட்டுமே நினைத்து ஓடினால் மட்டும்தான் அவனால் அந்த போட்டியில் ஜெயிக்க முடியும். அவன் வேறு ஏதேதோ யோசித்து கொண்டு ஓடினான் என்றால் அவன் வாழ்க்கையில் அவனால் ஜெயிக்க முடியாது. இதுதான் உண்மை. உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு காரியத்தில் இறங்குகிறாய் என்றால் பயம் இல்லாமல், பதட்டம் இல்லாமல், எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இறங்கு. இறங்கி அது எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை உனக்கு தருகிறது என்று காலம் முழுவதும் பயந்து பயந்து ஒன்று மற்றவருக்காக பயப்படுகிறாய். இல்லை, நீ செய்ய வேண்டிய விஷயத்தை பார்த்து பயப்படுகின்றாய். நீ செய்ய வேண்டிய விஷயத்தையும் பார்த்து பயப்பட வேண்டாம். மற்றவனை பார்த்தோ பயப்பட வேண்டாம். நீ என்னுடைய குழந்தை. யாருக்காகவும் எதற்காகவும் பயப்பட வேண்டும் என்ற அவசியம் ஒரு துளி கூட கிடையாது. நீ நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன்னை என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய உள்ளத்தில் வைத்திருக்கின்றேன். இந்த சாயப்பாவை யாரையும் பார்த்து பயப்படவும் கூடாது. எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கும் பயப்படக்கூடாது. செய்யத்தான் நான் இருக்கின்றேன். அதற்கு பின் எதற்கு பயப்பட வேண்டும்? சொல் குழந்தையே. உன்னுடைய அனுதினமும் உன்னை காவல் காத்து வழிநடத்தி உன்னை நான் பெரும் புகழுடன் வாழ வைப்பேன். தைரியத்துடன் எப்பொழுதும் இந்த சாயப்பாவை நம்பு. எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். உன்னுடன் மட்டுமே நான் இருப்பேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.